சார் இப்ப அந்த செக்டர் 17 பத்தி அவர் செக்ஷன் 17 பத்தி அவர் சொன்னாரு. நீங்க குறிக்கிட விரும்புனீங்க. அதுல எனக்கும் கூட ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில நீங்க கிட்டத்தட்ட கொண்டு போய் 3000 அதாவது பாத்தீங்கன்னா 15,000 ஏக்கர், அதாவது 3,400 ஏக்கர் மட்டும் தான் மக்களுக்கு, மீதி எல்லா இடமும் வந்து வனத்துறைக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது நியாயமா? ஏன்னா வாக்குறுதி நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. நான் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டுமா அந்த வாக்குறுதி? இந்த செக்ஷன் 17 பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். அதே மாதிரி அங்க மின்சாரம் இல்லாத குடும்பங்களுக்கு இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் 3 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நான் செக்ரட்டரி ரிப்போர்ட்டருங்க பார்த்திருக்கேன். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கூடலூரை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம சரி செய்யல? ஏன்னா உங்க சமபங்கு உங்களுக்கு இருக்கு. இப்போ கூடலூரை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் சொல்றேன், அப்புறம் செக்ஷன் 17 வரேன் நான். இப்போ தாயகம் திரும்பிய தமிழர்களை வாழ்வதற்காகவே, அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி திட்டம் தான் டான்டி, தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம். சரிங்களா? அப்படி உருவாக்கப்பட்ட டான்டி அவர் பேசுவார் சார். அப்புறம் பாருங்க, இந்த தேயிலை தோட்ட கழகத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா எல்லாருமே ரிட்டையர்ட் ஆனாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எல்லோருக்குமே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, எல்லோருக்குமே ஹவுசிங் போர்டில் வீடு கட்டி கொடுத்துருவோம். எந்த இடத்துல சொல்றேன், நடுகட்டி, அல்லஞ்சி, சேரங்கோடு பகுதியில் அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு 95 வீடுகளில் 20 பேர் 20 பயனாளிகள் அந்த வீடு ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இக்கட்டான சூழ்நிலை, தேயிலை விளைவீழ்ச்சி ஏற்பட்ட நேரத்திலையும் கூடலூர் பகுதியில் இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, அங்கே இருக்கிற தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்கள் தீபாவளிக்கு கொடுத்த போனஸ் தொகை எவ்வளவு தெரியுமா? 8.5. என்ன பண்ணிருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுத்த தீபாவளி போனஸ் 20%. 20%. தனியார் கொடுத்து 8.5. செக்ஷன் 17 பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட் ஒன்னு இருக்கு. அது 2006 டிசம்பர் 12 அல்லது நவம்பர் 12 நினைக்கிறேன் நான். ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் நம்ம ட்ரைபல் மினிஸ்டர் கிஷோர் சந்திர தேவன் இருந்தார். அப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்டர் ஆர் பிரபு. அப்போது நம்முடைய ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட அங்கே இருக்கிற கூடலூரில் இருக்கிற விவசாயிகள், அங்கே வாழுகிற தாயகம் திரும்பியவர்கள், அங்கே வாழுகிற குடியிருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை விட்னஸா வச்சு அங்கே இருந்து ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட் கொண்டு வந்து அங்கே வாழுகிற ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகிற பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட இருக்கிற எல்லோ மக்களுக்குமே பட்டா கொடுக்க வேண்டும் சொல்லி அன்றைக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. who are living in the tribals கொடுக்கப்பட்டது. இப்போதும் கூட தமிழ்நாடு அரசு நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமாக அங்கே வாழுகிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக, மின்சாரம் இணைப்புக்காக, அங்கே இருக்கிற சாலை பணிகள் போட்டதுன்னா நம்ம வந்து டிஎஃப்ஓட்ட பர்மிஷன் வாங்கணும். எங்க ஃபாரஸ்ட்ல நீங்க என்ன பர்மிஷனே வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சுத்தமான உண்மையாலுமே இது போய் கூடலூர் நீங்க இங்க பாருங்க, கூடலூர் இன்டரப்ட் பண்ணா நான் பேசிட்டே இருக்கேன். கூடலூர் சட்டமன்ற வனத்துறையில மின்சார இணைப்பு, வனத்துறையில 5 வருஷத்துல பண்ணாதது இப்ப வந்து அவர்கள் 5 வருஷத்துல பண்ணாததே இவங்க அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல நீங்க பேசுங்க. 5 வருஷத்தில் அவர்கள் வனத்துறையில இல்ல நான் சொல்றேன் பாருங்க, பதில் இல்ல இருக்கு சார். நீங்க விட்டா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. 15,000 ஏக்கர் வேணும்னு கேக்குறாங்க. 88,000 ஏக்கர்ல 15,000 ஏக்கராவது மினிமம் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க 3000க்குள்ள சுருக்க பாக்குறீங்க. இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற மதசார்பற்ற விவசாய நிலங்கள் போய்டும். அங்கே இருக்கிற விவசாய நிலங்களை வனத்துறை எடுப்பதற்கோ, அங்கே இருக்கிற மனிதர்களுக்கோ, அங்கே வாழுகிற பூர்வீக குடிகளுக்கோ, அங்கே இருக்கிற மக்களுக்கோ எந்தவித ஆபத்தும் இல்லாமல் காக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அதை காக்கும் முடியாது சார். அதெல்லாம் நீங்க கற்பனை சொல்றீங்க. அரசியல் வருது, அரசியல் தேர்தல் வருது, அதனால தேர்தல் காலத்தில் செய்யற அரசியல். ஓகே, நன்றி சார்.